வேக்ஸ் பவுடர் அப்ளை பண்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் நிறைய பேர் வேக்ஸ் பவுடர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது தான் கேக்குறாங்க. அதனால அவங்க எல்லாத்துக்கும் திரும்பி புதுசா நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிருக்கோம். வேக்ஸ் பவுடர் அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஹெர்பல் வேக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்றதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். அடுத்தது வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கின்னை நம்ம கண்டிப்பா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் ஜெல் தான் எப்பயுமே போடுறேன். அதனால அதை எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட ஏதாவது மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கு, இல்லைன்னா நம்மளோட ஜெல் இருக்கு, நம்மளோட லோஷன் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கையில அப்ளை பண்றதுக்கு நான் சிலிகான் பிரஷஸ் யூஸ் பண்றேன். இல்லைனாலும் நம்ம இந்த பிரஷ் இருந்துச்சுன்னா இந்த பிரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலும் ஒரு ஸ்பூனும் எடுத்திருக்கோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. நீங்க வந்து இல்ல நான் பிரஷ் யூஸ் பண்ணல, கையில தான் போட போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து சிலிகான் பிரஷ்லயோ அல்லது பிரஷ்லயோ யூஸ் பண்ண போறேன்னா நீங்க அதுலயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட கைகள்லயோ கால்கள்லயோ வெள்ளி பொருட்கள் அல்லது தங்க பொருட்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க கலட்டி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வேக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணும்போது கோல்டு வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகாது. ஆனா வெள்ளி வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகும். வெள்ளி வந்து சீக்கிரமாவே கருத்து போகக்கூடிய ஒரு எலமெண்ட். அதனால நீங்க வந்து சில்வர் போட்டிருந்தீங்கன்னா மட்டும் அதை இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து என்னோட கையில ஒரு சில்வர் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். அதை வந்து கலட்டி வச்சுக்க போறேன். இப்ப என்னோட கையில எவ்வளவு ஹேர் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது வந்து என்னோட கையில ஃபுல்லாவே ஹேர் இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட வளைகாப்புக்கு அப்புறம் வந்து நான் என்னோட ஹேரை கையை வந்து நான் வேக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. இந்த கையிலயும் வந்து நிறைய ஹேர் இருக்கும் பாருங்க. சோ இப்போ நம்ம இதை வேக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு கைக்கு வந்து வேக்ஸ் பண்ணி காட்ட போறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ரெண்டு கையிலயும் எப்படி வந்து வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது தெரியும். சோ வேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா முடி மட்டும் போகிறது இல்லாம நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலராவும் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல நம்ம விட்டமின் சி ஆட் பண்ணிருக்கோம். அதாவது அஸ்கார்பிக் ஆசிட் ஃபார்மேட்ல நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிருக்கோம். அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னா அது ஆசிட் கிடையாது, கெமிக்கலும் கிடையாது. அது வந்து ஒரு எலிமெண்ட், நம்மளோட கையை வந்து பழிச்சு நாக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப இதை வந்து எப்படி போட போறோம் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னா ப்ராடக்டோட வேஸ்டேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நான் வந்து என்னோட ஒரு கைக்கு தான் யூஸ் பண்ண போறேன். அதனால நான் அளவா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ராப்பரா இப்போ இதை ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா, இது நல்லா ப்ராப்பரா இப்படி அமுத்தி விட்டு மேல லாக் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து ப்ராடக்ட் வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. 1 இயர் வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ண போறோம். ரோஸ் வாட்டர் ஊத்த போறோம். எதுக்காக வந்து ரோஸ் வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் வந்து சேராம இருக்கும், சில பேருக்கெல்லாம் வந்து டக்குன்னு சென்சிட்டிவா இருக்கும். அந்த சென்சிட்டிவா இருக்கிற ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்ப சிலிகான் பிரஷ் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால நான் வந்து இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இதை கலக்கும் பொழுது வந்து ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளேல இருந்து கிடைக்கக்கூடிய நேச்சுரலான ஸ்மெல்லு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம கிளம்ஸ் இல்லாம நம்ம சிலிகான் பிரஷ் யூஸ் பண்ணும்போது பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவுல்ல எல்லாம் ஒட்டுறதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படியே எடுத்துட முடியும். ஸோ எல்லாமே வந்து மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேஸ்டேஜ் வந்து நல்லா கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பதத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டா அப்ளை பண்ணினாலே போதுமானதா இருக்கும். சீக்கிரமா நம்மளோட இது வந்து வந்துடும். ஓகே, இப்போ நான் சிலிகான் பிரஷ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் இந்த பிரஷ் யூஸ் பண்ணல. இப்போ இந்த பிரஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு எடுத்து அப்ளை பண்றதுக்கு நீங்க இந்த பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்ததெல்லாம் அப்படி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம சில்வர்ல போட்டிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நம்ம கலட்டிக்கலாம்.
கோல்டு வந்து கண்டிப்பாக கலக்கணும்னு கிடையாது. பட் நான் வந்து இப்போது ஃபுல்லாக கை விரல்களுக்கும் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து கோல்டு எல்லா ரிங்ஸையுமே கலட்டிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் கலட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அளவாக எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து சிலிக்கான் பிரஷ் இருக்கும்போது அப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நமக்கு அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து இப்படி கரெக்டாக இது வரைக்கும் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்போ இங்கே இருக்கிற முடி வந்து உங்களுக்கு எடுத்திருக்கா போயிருக்காங்கிறது தெரியும். பாருங்க காயுதா, இந்த அளவுக்கு வேகமாக காயும். நம்ம வந்து கரெக்டாக கலந்துட்டு கரெக்டாக இது பண்ணினோம் அப்படின்னா வேகமாக காயுங்க. பாருங்க இங்கே காஞ்சிருக்கா இங்கே காஞ்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக காயவும் செய்யும். இப்போ கையோட ஒரு சைடு வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டோம். பாருங்க காய ஆரம்பிச்சுட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சுட்டே வருது. இப்போ நம்ம வந்து கை ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல் ஹேண்டுக்கு 2 கைக்கும் ஃபுல் ஹேண்டுக்கு எடுத்திருக்கேன். அதனால எனக்கு இன்னும் இவ்வளோ இருக்கு. ஏன்னா இன்னும் இடது கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடது கை இருக்கு, இங்க எல்லாமே ஹேர் இருக்கும் அப்படின்னா இங்கேயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சிலருக்கெல்லாம் இங்கேயும் ஹேர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க காய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துல வந்து நமக்கு எல்லாமே காய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல வந்து நம்ம இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா 5 to 6 மினிட்ஸ்லயே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணும்போது காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து வெட் வைப் வச்சு உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன். நீங்க ஈரமான துணி வச்சு தொடச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இந்த கை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம், இந்த கைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணல, இதுல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம். இது காயறதுக்குள்ள 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்ஸ்ல அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. பிரைவேட் பார்ட்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வி ஷேப் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்ண கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே வந்து நேச்சுரலாவே விமென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா pH வேல்யூ வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கும். அதனால நமக்கு அங்க எரிச்சலோ அல்லது அந்த pH வேல்யூவை நம்ம போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து கம்மி பண்ணிடும். வேக்ஸ் மட்டும் கிடையாது, பாத் பவுடருமே நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல போட்டு குளிக்க கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வி ஷேப்ல யூஸ் பண்ணும் பொழுது தொடச்சு தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கழுவணும். அதே மாதிரி நீங்க அண்டர் ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப டார்க்கா இருக்கும். அவங்க மட்டும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மத்த எல்லாருமே வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே வந்து வைப் ஆஃப் பண்ணிருங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து காத்து போகாத ஒரு பகுதியா நம்ம பாடியில நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த இடங்கள்ல இருக்கும்போது இது ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமா வர்ற மாதிரி இருக்கலாம். சிலருக்கு தான் இது, எல்லாருக்கும் இது சொல்ல முடியாது, சிலருக்கு தான். அதனால அண்டர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நமக்கு ரொம்ப 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 போதுமானதா இருக்கும். பாருங்க காய ஆரம்பிச்சிருச்சா. சோ நம்ம கலக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பக்குவமா கலக்க ஆரம்பிச்சோம்னா இது சீக்கிரமா இதாயிரும். சரி, நீங்க இப்படியே போட்டுட்டீங்க, பேட்ச் டெஸ்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. பிகாஸ் நான் ரொம்ப வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இது சேர்ந்துக்கும், அதனால நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணல. நீங்க பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிக்கணும். பேட்ச் டெஸ்ட் எங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க முடியே இருக்காதே, அப்புறம் எப்படி நீமா வந்து அந்த இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடி வந்து நமக்கு அங்க மைன்யூட்டா இருக்கும். எதுக்காக அங்க போடுறோம்னா நம்ம கைகள்ல வெயில் படாத ஒரு பகுதிங்கிறது வந்து இதுதான். சோ இந்த இடத்துல நம்ம போடும்போது என்ன ஆகும்னா இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த பவுடர் சேரல அப்படின்னா கொஞ்சம் எரிச்சலா இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரெட்டா இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா லைட்டா குறுமிச்ச மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து உங்களுக்கு சேரலன்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அங்க போட்டு உங்களுக்கு ஒரு வேலை சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த ப்ராடக்ட் உங்களோட கை ஃபுல்லா பாடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்க ஃபேஸ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஒரு தனி வீடியோவை அப்ளை பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் இல்ல விட அதை வந்து கொஞ்சம் கம்மியான மெட்டீரியல்ஸ் போட்டு பண்றோம். ஏன்னா ஃபேஸ்ல எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வச்சிடுறாங்க. சோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் எரிச்சல் ஆகுதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸுக்குன்னு தனியா பண்ணிருக்கோம். அதை நான் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி இன்னொரு வீடியோவா போடுறேன்.
ஸோ காய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸ்மே ஆயிடுச்சு. நான் வந்து இதை எப்படி துடைக்கணும் அப்படிங்கறத காட்டுறேன். நான் வந்து இப்போ வைப்ஸ் யூஸ் பண்றேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எடுக்கணும். ஓகேயா? பாருங்க வருதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். என்னோட கை வந்து ஃபுல்லா இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கையை வந்து கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து வெட் வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கையை வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் எங்கேயாவது 1-2 முடி இருந்துச்சுன்னா கூட அது வந்து நமக்கு வெளியே வந்துடும். கையோட கலர் பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். பாருங்க ஒரு ஹேர் கூட இல்லை, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ஆனால் நம்ம இதை அப்படியே விட்டுருக்கிறது கம்பல்சரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நான் வந்து எப்பயுமே என்னோட ஜெல் வச்சு தான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஜெல் இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு வெட் பண்ணிக்கலாம். இதோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வித் வேக்ஸ் வித்தவுட் வேக்ஸ் தெரியுதா? ஓகேவா?